என்னோட 2025 ஒரு ரீகேப் பார்க்கலாமா? லிஸ்ட்டு போடுற அளவுக்கு அதிகமாலாம் எதுவும் நடக்கல. பட் ஒரு விஷயம் நடந்தாலும் சிறப்பா நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி நடந்திருக்கு. ஆக்சுவலி 2 இந்த ஒண்ணு வந்து என்னோட பர்சனல். என்னோட பர்த்டேக்கு மோகன் குடுத்த இந்த ஐஃபோன் தான். ஆக்சுவலி மோகனுக்கு பிராண்டட் திங்ஸ் மேல அவ்வளவா ஈர்ப்பு கிடையாது. பட் எனக்கு வந்து பிராண்டடா எத பார்த்தாலுமே ரொம்ப பிடிக்கும். அகைன் என்கிட்ட ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ் கூட இல்ல. பட் இந்த ஐஃபோன் வந்து நான் எந்த வீடியோல பார்த்தாலுமே மோகன் இது மாரி ஒண்ணு வாங்கணும்னு சொல்லிட்டே இருப்பேன். பட் என் பர்த்டேக்கு இப்படி ஒரு கிஃப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரம்யா சந்திரமுகியா மாறிய தருணம் அப்படி இருக்கும். ஏன்னா இத நான் ஒரு 1% கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படி ஒரு கிஃப்ட் குடுத்தாங்க. ஆக்சுவலி இது என்னோட லாங் டெர்ம் விஷ். பட் மோகனால சீக்கிரமாவே எனக்கு இது கிடைச்சிருச்சு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்தாலும் சிறப்பா நடக்கணும்னு சொன்னேன்ல, அது மாரி தான் நாங்க இந்த ஓன் ஹவுஸ் வாங்குனது. ஆக்சுவலி நானும் மோகனும் நெறைய பேசுவோம். நம்மளோட 40 இயர்ஸ்க்குள்ளேயாவது ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கிடணும் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எங்க 30 ப்ளஸ்லேயே நடந்தது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி நான் மேரேஜ்க்கு முன்னாடி வந்து ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருந்தோம். நெறைய வீடு மாறியிருக்கோம். அண்ட் மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் கல்யாணம் ஆன 5 வருஷத்துல 4 வீடு மாறிட்டோம். லாஸ்ட்டா அந்த வீடு மட்டும் தான் 2 இயர்ஸ் இருந்தோம். இங்கேருந்து போனா ஓன் ஹவுஸ் வாங்கிட்டு தான் போணுன்ற முடிவுக்காக. பட் அது நாங்க நெறைய பிளான் பண்ணி, நெறைய கஷ்டப்பட்டு, இப்போ வாங்கணுமான்லாம் நெறைய யோசிச்சு, ஓகே இதுதான் நம்ம டைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு, டக்கு டக்குன்னு முடிவு பண்ணி எல்லாம் 1 மந்த்துக்குள்ள முடிஞ்சிருச்சு. அவ்வளோ குயிக்கா நடந்த ஒரு விஷயம். அண்ட் நாங்க பார்த்த 3 வீட்டுக்குள்ளேயே ஒரு வீட செலக்ட் பண்ணிட்டோம். நெறைய கூட சர்ச் பண்ணல. அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பண்ண ஒரு விஷயமுமே நம்ம ஓன் ஹவுஸ்ல பண்றோன்ற ஒரு இது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பெருசு. யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களா ட்ரை பண்ணி ஒரு வீடு வாங்குனாங்களோ, அது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்ததும், அதுக்கப்புறம் இருக்கிறதையும் நம்ம கண்டிப்பா கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்படி இருக்கும்போது சின்ன வீடா இருந்தா கூட சரி, நம்ம சொந்த வீடு, சொந்த இடம்னு நினைக்கும்போது, அது ஒரு ப்ரௌடாவும் இருக்கு, ஹாப்பியாவும் இருக்கு. ஸோ 2025ல ஒரு விஷயம் நடந்தாலும் கண்டிப்பா சிறப்பா, தரமா நடந்தது எங்களுக்கு. அதுவும் முக்கியமா வீட்ல இருக்கவங்களோட பிரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸால தான் இந்த ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட்டே எங்களுக்கு நடந்தது. அதே மாரி 2025ல உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நல்லா நடந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கெங்க எப்போ மாரி நார்மலா தான் போச்சுன்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா நல்லதா நடந்திருக்கும். அது என்னன்னு யோசிச்சு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க.